18வது கணக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் 3 பவர் 1 plus 1 minus cos 1 by x minus e பவர் 1 by x. எனக்கு e பவர் 1 by xக்கு ஃபார்முலா இல்லை, 3 பவர் 1 by xக்கு ஃபார்முலா இல்லை, அதனால் வெறும் எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 1 by x என்ன பண்ணுறேன், நான் ஒய்ன்னு எடுக்கிறேன். 1 by x equal to y லெட். ஓகே, அப்போது எனக்கு எக்ஸ் என்ன பண்ணணும், ஏன்னா எக்ஸ் டேர்ம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணணும் என்னென்னா எக்ஸுக்கும் நான் மாற்றி எழுதணும். அப்போ எக்ஸ் அந்த பக்கம் போனால் ஒய் இந்த பக்கம் வந்துடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by y. லிமிட்டையும் நான் மாற்றணும், ஏன்னா இந்த எக்ஸ் டேர்ம் எல்லாமே நான் ஒய்யாக மாற்றுறதுனால லிமிட்டையும் மாற்ற போகிறோம். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் இன்ஃபினிட்டிவ் என்னது, எனிதிங் பை 0. அப்போ இதனுடைய தலைகீழ் என்ன வரும், 0 by anything. 0 by anything ஈக்குவல் டுனது 0. இந்த 1 by x தான் நம்ம யாருன்னு எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 by x டென்ஸ் டு 0னா ஒய் டென்ஸ் டு என்னென்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம். ரைட்மா, இது என்னென்ன லிமிட்டோடு சேர்த்து என்னென்ன எடுத்துருக்கோமோ அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ்னு எடுத்ததுனால ஒய் டென்ஸ் டு என்னென்னு வந்துடுச்சு நமக்கு 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 by y இன்ட்டு 3 பவர் 1 by xக்கு பதிலாக y ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் y மைனஸ் இ பவர் ஒய். ஓகே, எனக்கு இந்த பை ஒய் ஒன்று கூட இது பேருனா அதுதான் கிடைக்கும். பை ஒய் எடுத்து போட்டுக்கலாமா. எனக்கு ஃபார்முலா என்ன சாமி தெரியும், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 by எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஏன்னு தெரியும். இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, இங்கே ஒரு வேளை ஏவுக்கு பதிலாக இ வந்துச்சுன்னா லாக் ஈனுடைய வேல்யூ என்னது 1 நமக்கு. ஓகே, லாக் இ பேஸ் வி இ ஈக்குவல் டு 1 தான் எனக்கு இது வேல்யூ எனக்கு. அதனால் இந்த ஏ பவர் எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குங்க, பவர் என்ன இருக்கோ அதே தான் அங்கே பையில் இருக்கணும். ஸோ பவர் என்ன இருக்கோ அங்கே தான் பையில் இருக்குது. 1 2 3 4 உறுப்புகள் இருக்குது. 4 உறுப்புக்கு வந்து ஒய் வந்து சொந்தமானது. ஓகே, அப்போ என்னென்னா ஃபார்முலாவில் எனக்கு -1 தேவை. இங்கே -1ன்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், 1 கழிக்கிறேன். 1 கழிச்சா என்ன பண்ணணும், 1 கூட்டணும். மீதி இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலாவில் என்ன வருது, இ பவர் எக்ஸ் -1 தான் வருது. ஆனால் இங்கே மைனஸ் இ பவர் ஒய் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்து இந்த ஒய்க்கு தனியாக எழுத போகிறேன். ஸோ லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 இதை தனியாக எடுத்துக்கிறேன். 3 பவர் ஒய் -1 by ஒய். இப்போ இங்கே ஒன்று எடுக்கிறேன், மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் மைனஸ் தான் வெளியே எடுத்துல இ பவர் ஒய். இங்கே இந்த 1 இந்த 2 உறுப்பையும் பார்த்துக்கிறேன், இந்த 2 உறுப்பையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஓகே, இ பவர் ஒய் மைனஸை நான் வெளியே எடுத்துகிறேன். அப்போ ப்ளஸ் என்னது, 2 மைனஸ் சேர்ந்தால் தான் ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு மைனஸ் எடுத்துகிற மீதி 1 இருக்கும், -1 by ஒய். இந்த ஒய் இதுக்கு தானே சொந்தம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்மாக எழுதிக்கிறேன், இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு டேர்மாக எழுதிக்கிறேன். குறியை கரெக்டாக பார்த்துங்க சாமி, மைனஸை வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபார்முலா எனக்கு இதான் தெரியும், இ பவர் எக்ஸ் -1 தான் தெரியும் ஃபார்முலா. அப்போ அதுக்கு எழுதிக்கிறேன். மீதி ரிமைனிங் என்ன இருக்குது பாரு சாமி, மீதினாலும் ரிமைனிங்னாலும் 1 தான். மீதி என்ன இருக்குது, இந்த 1 போயிடுச்சு, இதுவும் 2 போயிடுச்சு. மீதி 1 மைனஸ் காஸ் ஒய் பை ஒய். ஓகே, இந்த லிமிட் வந்து எல்லாத்துக்கும் சொந்தம், நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா எனக்கு என்ன வரும், லாக் ஏன்னு வந்துடுமா. லாக் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, 3 இருக்குது. இந்த லிமிட்டை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா, ஏன்னா இதுக்கு நான் திருப்பி ஃபார்முலா போடணும், அதனால் லிமிட் தனியாக விட்டுருலாம். லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 3 பவர் ஒய் மைனஸ் ஒய் பை ஒய் மைனஸ் லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 இ பவர் ஒய் minus 1 by ஒய் ப்ளஸ் லிமிட் y tends to 0 1 minus cos theta. 1 minus cos theta சொல்லலாம் 2 into sin square theta by 2. ஓகே, by y. இந்த y கேன்சல் பண்ணி விட்றாதீங்க, இது ஒரு தீட்டாவினுடைய மதிப்பு. இப்போது இதுக்கு ஃபார்முலா என்னதுப்பா, லிமிட் y tends to 0 பவரில் இருந்துச்சு a பவர் x மைனஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன சாமி நமக்கு, லாக் ஏவுக்கு பதில் லாக் 3 போடலாமா, மைனஸ் லாக் ஈனுடைய வேல்யூ என்னது 1 ப்ளஸ் இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு இதுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அங்கே சென்ஸ்ன்னு இதுக்கு நேராக போடுறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. தீட்டாவுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, ஒய் பை 2 இருக்குது. அப்போ அந்த ஒய் பை 2வை லிமிட் அப்படியே வச்சுக்கிறேன் சாமி. லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 2 into sin square y by 2. நான் என்ன பண்ணுறேன், இதை வகுக்கிறேன். இது y by 2ஆல் வகுத்தா y by 2ஆல் என்ன பண்ணணும், நான் பெருக்கணும். ஏற்கனவே பை ஒய் இங்கே இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இல்லை. அதனால் என்ன பண்ணணும், சாரிம்மா அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால தனியாக பிரித்து போடலாமா.
sin ஸ்கொயர் பதிலாக sin y by 2 இன்ட்டு சாரி லிமிட் y tends to 0 2 இன்ட்டு sin y by 2 இன்ட்டு sin y by 2 ரெண்டாக பிரித்து எழுதிட்டேன். இதுக்கு ஒரு y by 2 வேணும், ரைட்? அப்போ தான் ஃபார்முலா வடிவில் வரணும். இதுக்கு ஒரு y by 2 வேணும். ஸோ 2 y by 2வால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வகுத்திருக்கேன். அப்போ 2 y by 2வால் என்ன பண்ணணும், 2னா y by 2 பெருக்கணும். இங்கே ஏற்கனவே பை ஒய்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பை ஒய் இங்கே வைக்கிறேன். ஓகே சாமி, இந்த பை ஒய்யை நான் அப்படியே இங்கே வைக்கிறேன். இதுக்கு வேல்யூ என்ன ஆகிடும், 1. y by 2வால் வகுத்திருக்கேன், y by 2வால் வகுத்திருக்கேன். அப்போ y by 2வால் என்ன பண்ணணும், நான் பெருக்கணும். பெருக்கல் போட்டாச்சு. ஓகே சாமி, இப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ வேல்யூ போட்டால் log 3 minus 1 plus 2 into y square by 4 இதுக்கு ஃபுல்லாக சொன்னால் y square by 4 by y இருக்குது. இந்த வகுத்தல் அப்படின்னு சொன்னால் பெருக்கல் போடலாம். இதனுடைய தலைகீழி என்னது, ஒய்யினுடைய தலைகீழி 1 by y. அப்போ இந்த ஒய்யில் இருக்கக்கூடிய y ஸ்கொயரில் கூடிய ஒரு y ஸ்கொயரில் கூடிய ஒரு y போயிடுமா, y இன்ட்டு y தான் y ஸ்கொயர். இந்த ஒய்யும் இந்த y ஸ்கொயரில் கூடிய ஒரு ஒய்யும் போயிடும். மீதி என்ன இருக்கும், y by 4. ஸோ வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். y by 4 இருக்குல்ல சாமி, அப்போ ஒயினுடைய வேல்யூ என்னது 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 கூட எதை பெருக்கினாலும் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் log 3 minus 1. இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். ஸோ நான் இந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. y by 2வால் 2 முறை வகுக்கிறேன், அப்போ 2 முறை பெருக்கணும் by y. இந்த பைக்கு பதிலாக நான் தான் பைனா வகுத்தல் என்பது பெருக்கலின் தலைகீழி. பெருக்கல் போட்டால் என்ன பண்ணணும், ஒய்யினுடைய தலைகீழி போடணும். அப்போ ஒய்யினுடைய தலைகீழி என்னது 1 by yன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா 2 4 4 இன்ட்டு ஒய்ன்னு தான் அர்த்தம். y ஸ்கொயர் பை 4 இன்ட்டு ஒய். இந்த ஒய்யும் இந்த y ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒரு ஒய் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ y by 4 மட்டும் இருக்கும் நமக்கு. ஒய்யினுடைய வேல்யூ நம்ம 0ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 2 இன்ட்டு இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 தான். நம்ம மீதி இருக்கிறது log 3 minus 1. This is the final answer. Okay.